நேற்று 7/12/2025 அன்னைக்கு நவநீத கிருஷ்ணன் என்பவர் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் கோவை, கோயம்புத்தூர், வடவழியை சேர்ந்தவர். சாமி ஐயர் வீதியை சேர்ந்த இதில் நகைப்பற்று வச்சுருக்காரு. அவருக்கு காலையில் 8 மணிக்கு சரவணன்றவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவரோட வீடுலாம் லாக் பண்ணியிருக்கு, முன்னாடி லாக் பண்ணியிருக்கு, உங்கள் கடை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோனில் தகவல் சொன்னது அடிப்படையில் அவர் பார்த்துருக்காரு. அவரோட நகைப்பற்ற கடை கதவு உடஞ்சி உள்ளுக்குள்ளே இருந்த நகைகள் சுமார் 1 கிலோ 15 கிராம் காணாமல் போயிருக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட ஸ்டேஷனில் B3 ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே நாங்கள் விசாரணையை ஆரம்பித்து கமிஷனர் அவர்களோட உத்தரவு அடிப்படையில் உக்கடம் ஏசி அவர்களோட தலைமையில் B3 லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு B3 ஐவிங் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் இவங்க தலைமையிலையும் மற்ற சில இன்ஸ்பெக்டரையும் நம்ம ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிட்டு தனிப்படை அமைச்சு இதை புலனாய்வு செய்ய ஆரம்பித்தோம். முதல்ல நம்ம அந்த சிசிடிவி அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல குழு கிடைச்சிது. அவரோட உருவம் நல்லா தெளிவாக தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் மற்ற சோர்ஸுகள் அடிப்படையில் யார் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அது ஏற்கனவே அவர் பேர் முருகன் சொல்லிட்டு அவர் ஏற்கனவே ஆர்எஸ்புரம் இதில் இதே மாதிரி ஒரு நகை கடையை உடைச்சி ஒரு 1/2 கிலோ தங்க நகை திருடின வழக்கில் ஏற்கனவே தண்டனை அனுபவித்து வெளியே வந்தவர். அவர் இன்னொரு குற்றவாளி சின்னதுரன் சொல்லி அவர் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஒரு 3 வழக்குகள் இருக்குது அவருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே ஏற்கனவே வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகள். இவங்களோட அடையாளம் நம்ம சிசிடிவி மூலம் நமக்கு தெரிஞ்சதன் அடிப்படையில் அவங்க இருக்கிற வீடு நம்ம போய் இது பண்ணி அவங்கள பிடிச்சதில் இந்த நகையெல்லாம் நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா சுமார் ஒரு 2:30 மணிக்கு அவங்க அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த நகைக்கடை இருக்கிறது 4 வீடுகள் இருக்கக்கூடியது. அதில் 2 பேர் குடித்தனம் இருக்காங்க, 2 நகைப்பற்ற கடை இருக்குது. மொதல் கடையை அட்டன் பண்ணுறாங்க. அது கிரில் ரோடு இருக்கிறதுனால அவங்களால அதை உடைக்க முடியல. அடுத்து இருக்கிற வீடெல்லாம் முன்னாடி கதவை லாக் பண்ணிட்டு வெளியே நம்மளை பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க லாக் பண்ணிவிட்டு இந்த 4வது கடையாக இந்த கடை இருந்திருக்கு. இந்த கடையை உடைச்சி உள்ளே போய் எடுத்திருக்காங்க. அங்கே அந்த கடையிலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவாக இருந்திருக்கு நம்மளுக்கு. அது அடிப்படையில் யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி இதை ரெக்கவரி பண்ணியிருக்கோம். சுமார் 1 கிலோ 15 கிராம் நகையை கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம். இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது சிசிடிவியோட ஏற்கனவே குற்றவாளிகளை பற்றி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருந்ததுனாலையும் இந்த கேஸை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடிஞ்சுது.